கர்த்தர் தான் நம்முடைய சங்கீதம் என்றால், கர்த்தர் தான் நம்முடைய பாடல் என்றால், அப்ப அவரை பற்றித்தான் நாம் பாட வேண்டும். அப்படித்தானே? கர்த்தர் தான் நம்முடைய கீதம், கர்த்தர் தான் நம்முடைய பாடல் என்று சொன்னால், அப்ப அவரை பற்றி தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாட வேண்டும். அவரைத்தான் நாம் துதிக்க வேண்டும். அப்படித்தானே? அப்படி என்று சொன்னால் அவரை பற்றி எப்படி எல்லாம் பாடலாம்? இருக்கிறீங்களா? அவர்தான் நம்முடைய கீதம், அவர்தான் நம்முடைய பாடல், அவரை பற்றி தான் நாம் பாட வேண்டும். அப்படி என்று சொன்னால் அவரை பற்றி எப்படியெல்லாம் பாடலாம்? எப்படியெல்லாம் பாடலாம் என்று சத்திய வேதத்தை நான் ஆராய்ச்சி செய்து பாருங்க, அதை படித்த பொழுது அநேக காரியங்கள் விளங்கினது. அது என்ன? எப்படியெல்லாம் அவரை பற்றி பாடலாம் என்று சொன்னால், அவருடைய உண்மையை பற்றி பாடலாம், அவருடைய உண்மையை பற்றி பாடலாம், அவருடைய கிருபையை பற்றி என்ன செய்யலாம்? பாடலாம், அவருடைய அன்பை பற்றி பாடலாம், அவருடைய இரக்கத்தை பற்றி என்ன செய்யலாம்? பாடலாம், அவருடைய தயவை பற்றி நாம் பாடலாம், அவருடைய கருணையை பற்றி, அவருடைய கருணை உள்ளத்தை பற்றி நாம் பாடலாம், அவருடைய அருளை பற்றி நாம் பாடலாம், அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை பற்றி பாடலாம், அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்பதை பற்றி பாடலாம், அவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து என்ன செய்யலாம்? பாடலாக ஏற்றி என்ன செய்யலாம்? பாடலாம். அவர் நமக்காக எதையெல்லாம் கல்வாரி சிலுவையின் மூலமாக சம்பாதித்து வைத்திருக்கிறார், அவர் எதையெல்லாம் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை பற்றி எல்லாம் நாம் என்ன செய்யலாம்? பாடல்களாக ஏற்றி, கீதங்களாக ஏற்றி அதை என்ன செய்யலாம்? நாம் பாடி துதிக்கலாம், பாடி மகிழலாம், பாடி கர்த்தரை மகிமை படுத்தலாம். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை பற்றி பாடலாம். அவருடைய நாமங்கள் அநேகம் இருக்கிறது. யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, யெகோவா சம்மா, யெகோவா ரோகி, யெகோவா ஷிக்கேனு, யெகோவா நக்கர், யெகோவா மிஷ்காஃப், யெகோவா யாஷா, இப்படி நிறைய நாமங்கள் இருக்கிறது பாருங்க. இந்த நாமங்களை பற்றி பாடல்களை ஏற்றி அவிதமா என்ன செய்யலாம்? நாம் கர்த்தரை பாடலாம். ஆமென். வாசிப்போம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 50வது வசனம். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். உமது நாமத்துக்கு என்ன பாடுவேன்? சங்கீதம் பாடுவேன். அப்ப அவருடைய நாமத்தை பற்றி என்ன செய்யலாம்? பாடலாம். கர்த்தர் தான் நம்முடைய பாடல், கர்த்தர் தான் நம்முடைய சங்கீதம், கர்த்தர் தான் நம்முடைய சாங் என்று சொன்னால், அப்ப அவரை பற்றி தான் பாடலாம். அவரை பற்றி தான் பாடணும்னா அப்படி எதெல்லாம் பற்றி பாடலாம்? அவரை பற்றி அநேக காரியங்கள் இருக்கிறது. அதுல அவருடைய நாமத்தை பற்றி என்ன செய்யலாம்? நாம் பாடலாம். வாசிப்போம். சங்கீதம் 18:49. இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். சங்கீதம் பாடுவேன். உம்முடைய நாமத்துக்கு சங்கீதம் பாடுவேன். உம்முடைய நாமத்தை பற்றி நான் பாடலை பாடுவேன். யாருக்குள்ள? ஜனங்களுக்குள்ளே, ஜாதிகளுக்குள்ளே. ஜாதி என்பது பாருங்க ஜனங்களை குறிக்கிறது. ஆகவே அங்க இருக்க ஜனங்கள் மத்தியிலே உம்முடைய நாமத்தை குறித்து நான் பாடுவேன் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். புறஜாதியாரும் இரக்கமற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதி இருக்கிறது. இப்ப 2 வசனங்கள் வாசித்தோம் இல்லையா? அதைத்தான் இங்க மேற்கோள் காண்பித்து புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? புறஜாதிகளுக்குள்ளே உம்முடைய நாமத்தை குறித்து என்ன செய்வேன்? நான் பாடுவேன் என்று எழுதி இருக்கிறதே என்பதை குறித்து மேற்கோள் காண்பித்து எழுதுகிறார். ஆகவே கர்த்தர் தான் நம்முடைய சங்கீதம் என்றால்,
கர்த்தர் தான் நம்முடைய பாடல் என்றால் அப்ப அவரை பற்றி தான் பாடணும். அவரை பற்றி தான் பாடணும் என்று சொல்லும் பொழுது எதை பற்றி எல்லாம் பாடலாம்? அவருடைய கிருபை பற்றி, அவருடைய உண்மையை பற்றி, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை பற்றி, அவருடைய அன்பை பற்றி, அவருடைய கருணையை பற்றி, அவருடைய இரக்கத்தை பற்றி, அவருடைய மனதுருக்கத்தை பற்றி, அவர் கல்வாரி சிலுவையில் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்பதை பற்றி எல்லாம் பாருங்க நம் பாடல்களை எழுதி அதை விவரித்து என்ன செய்யலாம்? கர்த்தரை பாடி என்ன செய்யலாம்? துதிக்கலாம். ஆமென். அது மாத்திரமல்ல, இதற்கு ஆதாரமாக அநேக வசனங்களை நாம் சத்திய வேதத்திலே வாசிக்க முடிகிறது. பாருங்க, நேரம் இல்லாதபடினாலே சுருக்கமாய் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். சத்திய வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று, கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்று, 1000 தலைமுறைக்கும் அவர் உண்மையை காக்கிறவர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எனவே அவருடைய உண்மையை பற்றி என்ன செய்யலாம்? பாடல்களை பாடி, பாடல்களை இயற்றி என்ன செய்யலாம்? பாடலாம். சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகளாயிருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சகலவித கிருபையையும் நம்மிடத்திலே பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆமென். சகலவித கிருபையும் பொருந்தின தேவன் தாமே உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய கிருபையை பற்றி என்ன செய்யலாம்? நாம் பாடல்களை ஏற்றி பாடலாம். அப்படிப்பட்ட பாடல்களைத்தான் நாம் பாட வேண்டும். சும்மா என்னத்தையோ பாடல்களை பாடிட்டு கிடக்கூடாது. இப்படிப்பட்ட பாடல் என்ன செய்ய வேண்டும்? நாம் பாட வேண்டும். அது மாத்திரமல்ல, சத்தியவேதம் சொல்லுகிறது, அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இவ்வளவாய் உலகத்தில் அவர் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். ஆமென். அப்ப அவருடைய அன்பை பற்றி, அவருடைய அன்பை பற்றி நாம் பாடலாம். சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று, தேவரீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் நல்லவர் என்கிற பாடல் என்ன செய்யணும்? பாட வேண்டும். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை என்ன செய்ய வேண்டும்? பாட வேண்டும். கர்த்தர் அடிச்சாரு, நொறுக்குனாரு, புடிச்சு தள்ளி விட்டாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? அடிக்கிற கைதான் அணைக்கும். கர்த்தர் அடிக்கவும் செய்கிறாரு, அணைக்கவும் செய்கிறாரு. இப்படிப்பட்ட வசனங்களா பைபிள்ல இருக்குதுங்க. எங்க இருந்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் தான் அடிக்கிறாரு, கர்த்தர் தான் அரவணைக்கிறாரு அப்படின்ற வசனம்லாம் இருக்குது. அதெல்லாம் மக்கள் பாருங்க சரியா புரிந்து கொள்ளாம, எந்த சூழல்ல சொல்லப்பட்டிருக்கு, யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஏன் சொல்லப்பட்டிருக்கு, ஏன் அப்படி நடந்துச்சு என்பதெல்லாம் விளங்கி கொள்ளாம அதை தூக்கி ஒரு பாடலா பாடி என்ன செய்யறது? பாடல் அதை சேர்த்து கோர்த்து விட்டு ஃபிட் பண்ணி என்ன செய்யறது? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? இந்த உலகத்துல எனக்கு ஒன்று வேண்டாம். வெள்ளி வேணாம், பொண்ணு வேணாம், வீடு வேணாம், வாசல் வேணாம், ஒண்ணு வேணாம். அப்படி பாடலாம் எழுதி செய்யறத பாடி இருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு நல்லவரும் பாட வேணாம், கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவரும் பாட வேணாம், கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவரும் பாட வேணாம், கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்று பாட வேணாம், அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை பாட வேணாம். பாடுறது எவ்வளவு பாடல் இருக்கு பாருங்க, எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆமென். சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் நாமம் சுகமாக்குகிற நாமம் என்று, அவர் நாமம் ரட்சிக்கிற நாமம் என்று. இயேசு நாமம் சுகமாக்குகிற நாமம். இயேசு நாமம் அது மேலான நாமம், வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நாமம் நம்மை பாதுகாக்கிற நாமம் என்று பாருங்க சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இதை பற்றிய பாடல்களை என்ன செய்ய வேண்டாம்? பாட. சில ஆட்கள் பாருங்க, மியூசிக் நல்லா இருக்குது, ராகம் நல்லா இருக்குது, பாடு. என்ன பாடுறோம்னு தெரியாது. அதுல தவறான சில வார்த்தைகள் என்ன செய்யும்? என்ன பாடுறேன்னு உனக்கு யோசித்தான் பாடுறியா? மியூசிக் நல்லா இருக்குது, மியூசிக் ராகமும் நல்லா இருக்குது, பாடு. அப்படி இல்ல. அதுல என்ன வார்த்தை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க, அதுல என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட வார்த்தையை அதுல வச்சு பாடுறாங்க என்பது ரொம்ப ரொம்ப
முக்கியம். ஏன் அப்படின்னா இதுவே ஒரு விசுவாச அறிக்கை. எல்லாம் இருக்கிறீங்களா? இதுவே ஒரு விசுவாச அறிக்கை. விசுவாச அறிக்கை என்று பாருங்க, விசுவாச அறிக்கைலாம் பண்றோம், விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்றோம், விசுவாச அறிக்கை பண்பதை குறித்து பிரசங்கம் பண்றோம். நீங்க வாயில வச்சு மியூசிக் நல்லா இருக்குது, ராகம் நல்லா இருக்குது, தாளம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு என்னத்தையும் அவரை பாட்டை பாடிட்டே கிடந்தீங்கன்னா அது என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்ற வார்த்தையை கவனிக்காம நீங்க பாட்டு எதாவது பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா சத்தியவேதம் சொல்லுகிறது அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். நீங்க சொன்னபடி உங்களுக்கு, நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது. உன் விசுவாசம் உனக்கு இதை பெற்று தந்தது. எதை பாடுறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பாடுறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? சத்தியவேதம் சொல்லுகிறது அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாவமானார் என்று, அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக சாபமானார் என்று, அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தார் என்று, நம்முடைய நோய்களையும் நம்முடைய பலவீனங்களையும் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று, அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக வெட்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக புறக்கணிக்கப்பட்டவராய், பிதாவாகிய தேவனாலே புறக்கணிக்கப்பட்டவராய் தொங்கினார் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஏன் புறக்கணிக்கப்பட்டார்? அவர் ஏன் வெட்கத்தை ஏற்றுக்கொண்டார்? அவர் ஏன் தீமையை ஏற்றுக்கொண்டார்? அவர் ஏன் வியாதியை சுமந்து கொண்டார்? அவர் ஏன் சாபமானார்? அவர் ஏன் தரித்திரத்தை சுமந்தார்? அவர் ஏன் பாவமானார் என்பதையெல்லாம் பாருங்க, கவனித்து அப்படிப்பட்ட பாடல்களை ஏற்றி அப்படிப்பட்ட பாடல்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாட வேண்டும். அவர் பாவமானார் என்னை நீதியாக்கிட, அவர் சாபமானார் என்னை ஆசீர்வதிக்க, அவர் தரித்திரரானார் என்னை ஐஸ்வர்யவானாயாக்க, என்னை சீமானாயாக்க, அவர் வியாதியானார் என்னை சுகமாக்க, அவர் பாவமானார் என்னை நீதிமானாய் ஆக்க. ஆமென். அப்ப இப்படிப்பட்ட பாடல்களை தான் நாம் பாட வேண்டும். அவர் நாமம் யெகோவா சிம்ராத். அவரே நம்முடைய கீதமானவர், அவரே நம்முடைய பாடல். அவர் தான் நம்முடைய பாடல்னா அப்ப அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவரால் என்ன முடியும்? அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் நமக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை பற்றிய பாடல்கள் தான் என்ன செய்ய நாம பாடணுமே தவிர என்னத்தையாவது ஒன்று பாடிட்டு கிடக்கூடாது. ராகம் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது அப்படின்ட்டு என்னத்தையாவது என்ன செய்யக்கூடாது, பாடிக்கிட்டு இருக்க கூடாது. இதனை கிளியர் ஆயிடுச்சு. இதுக்கான வசனங்களே நிறைய இருக்குது. அவ்வளோத்தையும் எடுத்து வாசித்தா நிறைய வாசிக்கல, டைம் ஆயிடும். அதனால நான் சுருக்கமா சொன்னேன். எனவே அவரே நம்முடைய கீதமானவர், அவரே நம்முடைய பாடலானவர். அவர் நாமம் யெகோவா சிம்ராத். ஆமென்.